இப்ப நம்ம லிஸ்ட் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? லிஸ்ட்ல இருக்கிற ஃபங்ஷன்ஸ் ஒண்ணொண்ணா பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியா என்னென்ன ஃபங்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா, ரிவர்ஸ்ன்னு ஒரு ஃபங்ஷன் பார்த்தோம். அத நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் சார்ட்ன்னு ஒரு ஃபங்ஷன் பார்த்தோம். இத நம்ம எப்படி பண்றது? சார்ட் பார்த்தோமா? ரிவர்ஸ் பார்த்தோம். சார்ட் பார்க்கல. சரி. அடுத்து நம்ம அப்ப பார்க்கறது வந்து லிஸ்ட்ல சார்ட் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன். இப்ப நான் லிஸ்ட் ஒண்ணு வச்சுக்கிறேன். 10, 40, 20, 30 இப்படி வேல்யூஸ் வச்சுக்கிறேன் லிஸ்ட்ல. சார்ட்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு சார்ட் பண்ணி கொடுத்துரும். அப்போ சார்ட்னா என்னது? வரிசைப்படுத்துறது. ஏறு வரிசை, இறங்கு வரிசை இந்த மாதிரி. இப்படி இப்போ நான் வந்து பிரிண்ட் ஆஃப் எல் முதல்ல சார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். பிரிண்ட் ஆஃப் எல் அப்படின்னு கொடுக்க போறேன். இப்போ நான் பார்க்கறது லிஸ்ட் சார்ட் சார்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படிங்கிறது. இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்க போறேன். வைல் இந்த இடத்துல. இப்போ இதை எப்படி ரன் பண்றது? இந்த லொகேஷனுக்கு போய்க்கிறேன். சிடி டாக்குமெண்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப் பைத்தன் அப்படின்னு போய்க்கிறேன். இந்த இடத்துல பைத்தன் 3 while.py. இது புரியுதா? அசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு இதே நான் இதுல கேரக்டர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல கொடுக்கும். இதுதான் சார்ட் ஃபங்க்ஷன். இப்போ இந்த சார்ட் ஃபங்க்ஷன் இப்படி பண்றத பின்னாடி நம்ம இந்த சார்ட் ஃபங்க்ஷனை எப்படி மேனுவலா நம்ம எப்படி சார்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். நிறைய சார்ட்டிங் அப்ரோச்சஸ் இருக்கு. பபுள் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், செலெக்ஷன் சார்ட், மெர்ஜ் சார்ட், குயிக் சார்ட், இந்த மாதிரி நிறைய சார்ட்டிங் இருக்கு. அது எல்லாமே டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் கண்டென்ட். கொஞ்சம் லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்போ இதுல ரிவர்ஸ் ஆர்டர் வேணும்னா நான் என்னங்க பண்றது? சாதாரணமா நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா சார்ட் பண்றது. இப்போ நான் இப்போ நேம் வச்சு கொடுத்துருக்கேன், நம்பர் வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதுவே நேம் வச்சு கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல இப்போ கதிர், மதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2-3 பேர் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பேர் கொடுத்துட்டு இதை எனக்கு சார்ட் பண்ணி கொடுங்க. அன்பு இந்த மாதிரி ஒரு 4 பேர் கொடுத்துக்கிறேன். இதை சார்ட் பண்ணி கொடுங்கன்னா இப்போ நான் பிரிண்ட் எல் பிஃபோர் சார்ட்டிங் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்க போறேன். ரொம்ப ஈஸி தான். பிஃபோர் சார்ட்டிங் எல் எப்படி பிரிண்ட் ஆகுது, இதே ஆஃப்டர் சார்ட்டிங் இது எப்படி பிரிண்ட் ஆகுது. எல் டாட் சார்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறமா ஆஃப்டர் சார்ட்டிங் இது எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு நான் போய் பார்க்கலாம். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணி கொடுக்குதா? KLMN இப்படி கொடுக்குதா? இதுதான் சார்ட் ஃபங்க்ஷனோட வேலை. சரி, இப்போ நீங்க பார்த்துருக்கிற சார்ட் எல்லாம் வந்து அசெண்டிங் ஆர்டர்லயும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயும் கொடுக்குது. எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா நான் என்னங்க பண்றது? கரெக்டா? இதுல 2 விஷயத்த டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஒண்ணு, டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வினா, ஒருவேளை நான் நீங்க வந்து இங்க விவரமா கதிர், மதி, நிறை, அன்புன்னு எல்லாம் பேரா கொடுத்துட்டீங்க. இங்க நான் இப்போ வந்து 5ன்னு ஒண்ணு கொடுக்குறேன், 5.5ன்னு கொடுக்குறேன். இப்போ சார்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்தா சார்ட் ஆகாது. ஏன் சார்ட் ஆகாது? இந்த எரர் காமிக்குதா? நீங்க ஒரு இன்டீஜரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒப்பிட சொல்றீங்க. என்னால முடியாதுங்க. அப்போ நீங்க சார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா மறந்துடவே கூடாத ஒரு விஷயம். நீங்க சார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா உங்க லிஸ்ட் கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல ஹோமோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கணும், ஹோமோஜீனியஸ் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கணும். இது புரியுதா? நீங்க இல்ல சார்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றீங்கன்னா இது இருக்கணும், மறந்துடாதீங்க. அப்ப நான் இன்டீஜர்னா இன்டீஜராகவே வச்சுக்கணும், இந்த மாதிரி ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்காவே வச்சுக்கணும். சரியா? இதுதான் சார்ட். இப்போ எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும். ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா எல் டாட் சார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு பிராக்கெட்ல ரிவர்ஸ் ஈக்குவல்ஸ் டு ட்ரூன்னு எழுதினா போதும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எல்ல கடைசியா டிசெண்டிங் அப்படின்னு நான் சார்ட் பண்ணி பார்த்தா போதும். ரிவர்ஸ் 2ன்னு கொடுத்துட்டீங்கன்னா ரிவர்ஸ்ல சார்ட் பண்ணி கொடுத்துரும். அப்படியே ரிவர்ஸ்ல மாத்தி கொடுத்துருச்சா டிசெண்டிங்ல? இதுதான் டிசெண்டிங் சார்ட். இதெல்லாம் பேசிக்கா ஒரு லிஸ்ட்டை எப்படி ஆர்டர் பண்றது. முதல்ல ரிவர்ஸ்னு ஒன்று பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சார்ட் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது வரைக்கும் பார்த்ததை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? நான் இதுலேயும் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஒரு லிஸ்ட் இதுலேயும் போட்டு டேட்டா இதுலேயும் அந்த லிங்கையும் அனுப்பிச்சு வைக்கிறேன். ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம அடுத்தது போய் பார்க்கலாம். கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் இதில் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் மொத்தமாக ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட் அலைசிங்னு ஒன்று இருக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ லிஸ்ட் அலைஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரே லிஸ்ட்டை இன்னொரு லிஸ்ட்டாக மாற்றுறது. எப்படி? இப்போ நம்ம என்ன லிஸ்ட் வச்சுக்கிட்டோம், L1 ஈக்குவல்ஸ் டு சும்மா ஏதாவது ஒரு வேல்யூ வச்சுக்கோங்களேன், 5, 10 இப்படி வச்சுக்கிறேன். அப்படின்னா லிஸ்ட் 2வையும் நான் அதே பேரில் கொடுக்குறேன்.
அப்போ இது நார்மல் தானே, லிஸ்ட்டை காப்பி தானே பண்றீங்க, அந்த லிஸ்ட் காப்பி தானே லிஸ்ட் அலைசிங் சொல்றீங்கன்னா, ஆமா லிஸ்ட் காப்பி தான் சொல்றேன். ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, இந்த பாருங்களேன். இப்போ நம்ம 2 லிஸ்ட் இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த இடத்துல 2 லிஸ்ட் இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்படி 2 லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சோம்னா, இந்த இடத்துல இந்த 2 லிஸ்ட்டுமே ஒரே மெமரியை பாயிண்ட் பண்ணும். எந்த மெமரி L1 எந்த மெமரியை பாயிண்ட் பண்ணுதோ அதே தான் L2வும் பாயிண்ட் பண்ணும். அப்போ L1 L2வும் ஒரே மெமரியை பாயிண்ட் பண்றதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த லிஸ்ட்ல இந்த லிஸ்ட் அலைசிங் போனீங்கன்னா L1ல ஒரு வேல்யூவையோ இல்லை L2ல ஒரு வேல்யூவையோ நீங்க மாத்துறீங்கன்னா, இப்போ நான் போயிட்டு L2 ஆஃப் 2 L2 ஆஃப் 2 எது 30, இது 0 1 2 3. அப்போ L2 ஆஃப் 2 போயிட்டு நான் போயிட்டு ஏதாவது 1 2 3 மாத்திட்டேன். அப்படி மாத்திட்டு L1 பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா L1ம் மாறிடும். ஏன்னா ரெண்டும் ஒரே மெமரியை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இப்ப எந்த இடத்துல இப்படி 2 லிஸ்ட்டும் ஒரே இடத்த பாயிண்ட் பண்ணணும், ஒண்ணுல மாறினா இன்னொன்னுலயும் மாறணும் அப்படிங்கிற இடத்துல இப்படி லிஸ்ட் அலைசிங் போவாங்க. இப்போ இந்த லிஸ்ட் அலைசிங் எந்த மாதிரியான இடத்துல போகலாம்? ஒரு பேங்கிங் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கஸ்டமர் ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருக்காரு, அங்க பே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அது வந்து அவரோட ஹெட் ஆஃபீஸ்லயே இங்க என்னென்னலாம் அப்டேட் ஆகுதோ அதை அவர் ரெண்டு அக்கௌண்ட் வச்சிருக்காருன்னு வச்சுப்போம். ஒரு லோன் அக்கௌண்ட் வச்சிருக்காரு, ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அப்போ லோன் அக்கௌண்ட்டுக்கு அவர் பே பண்றதெல்லாம் அப்படியே ரெண்டுலயும் மாறி மாறி அப்டேட் ஆகணும். ஏதாவது ஒரு இடத்துல பே பண்ணாலும் எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரி லிஸ்ட் அலைசிங் கான்செப்டுக்கு போவாங்க. சில இடத்துல இதுக்கு போக முடியாது. ஏன்னா சில இடத்துல 2 இதோட காப்பி வேணும்னு இன்னொரு லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருப்போம். ஆனா அந்த லிஸ்ட் தனியா அப்டேட் ஆகிட்டு இருக்கும், இந்த லிஸ்ட் தனியா அப்டேட் ஆகிட்டு இருக்கும். கரெக்டா? அப்போ அது மாதிரியான இடத்துல லிஸ்ட் அலைசிங்கை அவாய்ட் பண்றதுக்கு இன்னொரு ஒரு சின்ன கான்செப்ட் வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு லிஸ்ட் குளோனிங். அப்போ ரெண்டுமே உங்களுக்கு பேரை வச்சே சொல்லிடலாம், ரெண்டுமே காப்பி பண்றது தான். ஒன்று இப்படியே காப்பி பண்றது, இன்னொன்று லிஸ்ட் குளோனிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. லிஸ்ட் குளோனிங். அப்போ லிஸ்ட் குளோனிங்னா என்னது? லிஸ்ட் குளோனிங்கிறது என்னது? ஒன்று காப்பி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி காப்பி பண்றது. லிஸ்ட் குளோனிங்ல ஒரு லிஸ்ட்டை இன்னொன்று காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, அப்போ வந்து வேற வேற மெமரி கிரியேட் ஆகும். எனக்கு நான் L1 L2 வேணும்னா L2க்கு L1 டாட் காப்பி அப்படின்னு கொடுத்து அதை L2ல போய் ஸ்டோர் பண்றேன். அப்போ L2 லிஸ்ட்டுக்கு L1 லிஸ்டோட ஒரு காப்பி வரும். அப்போ அது தனி மெமரியில ஸ்டோர் ஆகும். அப்போ L1ஓட மெமரி தனி, L2ஓட மெமரி தனியா இருக்கும். இப்படி காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது ஒரு அப்ரோச் இருக்கு. இன்னொரு ஒரு அப்ரோச் இருக்கு, ரொம்ப ஈஸியா நமக்கு தெரிஞ்சது. லிஸ்ட்டை ஸ்லைசிங் பண்ண முடியுமா? உங்க ஆன்சர் என்ன? லிஸ்ட்டை ஸ்லைசிங் பண்ண முடியுமா? இப்போ ஸ்லைசிங் ஆப்ரேட்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஸ்ட்ரிங்லேயே படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி லிஸ்ட்லயும் ஸ்லைசிங் உண்டு. லிஸ்ட் நான் இப்போ 2-3 பாயிண்ட் சொல்றேன் இந்த இடத்துல, இதெல்லாம் ஆமாவான்னு சொல்லுங்க. லிஸ்ட் கேன் பி ஸ்லைஸ்ட், இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி லிஸ்ட்ல இண்டெக்ஸிங் உண்டு. அதே மாதிரி லிஸ்ட்ல நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் உண்டு. இந்த மூணுமே ட்ரூ தானா? இல்ல இல்ல எனக்கு இது மறந்து போச்சு, அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? சொல்றீங்களா? யார் சொல்றீங்க? இந்த மூணுமே ட்ரூ. இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு தெரியல, ஆனா மீதி ரெண்டும் ட்ரூ. இல்ல எனக்கு மூணுமே ஞாபகம் இல்லை, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுங்க. ஆமா, மூணுத்துக்குமே ஆமா. 1 2 ட்ரூ. 1 2 ட்ரூனா மூணாவதும் ட்ரூ தான். இண்டெக்ஸிங் போயிட்டாலே நெகட்டிவ் இண்டெக்ஸிங் உண்டு. நீங்க இண்டெக்ஸிங் 0ல இருந்து போறீங்க, நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா அந்த பக்கத்துல இருந்து ஸ்ட்ரிங்ல எப்படி உண்டோ அதே மாதிரி இங்கேயும் உண்டு. ஆல் ஆர் ட்ரூ. சரியா? அப்போ லிஸ்ட்டை ஸ்லைஸ் பண்ண முடியும்னா நல்லா பார்த்துக்கோங்க, லிஸ்ட்டை ஸ்லைஸ் பண்ண முடியும்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ ஸ்லைஸ் பண்றதுன்னா என்னது? L1 போட்டு ஒரு டப்பாவை போட்டு அந்த பெட்டிக்குள்ள இப்படி ஒரு புள்ளியை வச்சு விடுறது தானே ஸ்லைஸ் பண்றது. இப்படி வச்சா L1ஓட எந்த காப்பி எனக்கு கிடைக்கும்? மொத்தமும் கிடைச்சிருமா இப்படி கொடுத்தா? அதை L2ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு வேற வேற மெமரி வேணும் அப்படின்னா நான் லிஸ்ட் குளோனிங் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு போகணும். எனக்கு ஒரே மெமரியில ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா நான் நேரடியா லிஸ்ட் அலைசிங் கான்செப்டுக்கு போயிடலாம். இந்த பேர் தான் வேற வேற, இதுல பேர் தவிர வேற ஒன்றும் புதுசு கிடையாது. இதுல ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் ஒரு இன்டர்வியூ போறேன், இப்படி காப்பி பண்றதுக்கும் இப்படி காப்பி பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அலைசிங் அண்ட் லிஸ்ட் குளோனிங் அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். அதுக்காக உங்ககிட்ட சொல்றேன். இப்போ லிஸ்ட் தெரியும்னு சொல்ற ஒருத்தர்கிட்ட இதை கேட்கலாம்.
அப்போ லிஸ்ட் அலைசிங்க்கும் லிஸ்ட் குளோனிங்க்கும் என்ன வித்தியாசம்? இன் லிஸ்ட் அலைசிங் சேம் மெமரி வில் பி மெயின்டைன்ட் ஃபார் போத் த லிஸ்ட். சேம் மெமரி அட்ரஸ் will be shared in list aliasing. In list cloning, not same memory, different memory. அவ்வளவுதான், இங்க சேம்னு போட்டா அங்க டிஃபரெண்ட்னு போட போறீங்க. For the list created, for the list copied, different memory address will be created if you go with list cloning. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? அப்போ லிஸ்ட் அலைசிங்னா என்ன, லிஸ்ட் குளோனிங்னா என்ன? அப்போ L2 ஈக்குவல்ஸ் டு L1ன்னு கொடுக்குறதும் L2 ஈக்குவல்ஸ் டு L1 அப்படின்னு கொடுத்து பிராக்கெட்ல இப்படி கோலன் கொடுக்கறதும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது புரியுதா? இது வரைக்கும் சொன்னது புரியுதா? சும்மா சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் நீங்க பொறுமையா கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம அன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்னைக்கு கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். அந்த ப்ரோக்ராம்ஸ்குள்ள போயிட்டோம்னா இந்த மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் விட்டுறக்கூடாதுங்கிறதா முதல்ல இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அடுத்தது இப்போ அடுத்த டாபிக் போகலாமா? இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரியா? நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு ஸ்டோரி புரிஞ்சிருச்சுன்னா நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து நான் வந்து எப்படி 2 லிஸ்ட்டை கம்பேர் பண்ணுறது? 2 லிஸ்ட்டை கம்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பொதுவாக 2 வேல்யூவை எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 10. எப்படி கம்பேர் பண்ணுவீங்க பைத்தானில்? 2 வேல்யூ சமமானு பார்க்கணும். எப்படி பார்ப்பீங்க? என்னங்க இது என்னங்க கஷ்டம்? ஏ ஈக்குவல்ஸ் டு பி. 2ல் ஏ பியும் சமம் இல்லையான்னு பார்ப்பீங்க. எப்படி பார்ப்பீங்க? நாட் ஈக்குவல்ஸ் டு சி. அவ்வளோதானே? அதே தான். அங்கே நம்பர், இங்கே லிஸ்ட். அவ்வளோதான். இப்போ நான் சும்மாவே அதாவது இதை நல்லா புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காகவே அப்போ அதை கிரியேட் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் லிஸ்ட் இப்போ நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ ஸ்ட்ரிங் லிஸ்ட் வந்து கவி, அருள், கண்ணன், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்படி ஒரு ஸ்ட்ரிங் லிஸ்ட் ஏதோ ஒரு 4 பேர் எழுதிக்கிறேன். இப்படி ஒரு ஸ்ட்ரிங் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இதையே அப்படியே காப்பி பண்ணி பியில் வச்சுறேன். இப்போ 2 லிஸ்ட் இருக்கு. என்கிட்ட என்ன கேட்குறாங்க? 2 லிஸ்ட்டில் இருக்கிற பேரெல்லாம் சமமானு கேட்குறாங்க. ஒன்றுமே கிடையாது. பிரிண்ட் ஏ ஈக்குவல்ஸ் டு பி. அவ்வளோதான். சமம்னா சமம்னு சொல்லும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு. இதுதான் கம்பேரிங் லிஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நம்ம பண்ணுறது கம்பேரிங் லிஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ரெண்டும் சமம் இல்லையா? ஃபால்ஸ். ஏ இஸ் பி கொடுக்கலாமா? இந்த இடத்துல நம்ம ஈக்குவல்ஸ்டுக்கும் இஸ்க்குமான வித்தியாசம் பார்த்துருக்கோம்ல. இப்போ ஏ இஸ் பி. ஃபால்ஸ். ஃபால்ஸா? சேவ் பண்ணிட்டு கண்டுபிடிக்கும். ஃபால்ஸ். புரியுதா? ஏன்னா மெமரி வேற வேற. இந்த இடத்துல ஐடியா கம்பேர் பண்ணுதா? ஆமாம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? அப்போ ஈக்குவல்ஸ் டு கொடுக்குறதுக்கும் இஸ் கொடுக்குறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது இங்கே பார்த்துட்டோம். 2 லிஸ்ட்டை இப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் பேருக்கு இப்போ ஏ ஈக்குவல்ஸ் டு பிங்கிறதுல இப்போ நான் இந்த அருள்ங்கிறத எடுத்து முன்னாடி கொடுத்துட்றேன். இப்போ 2 லிஸ்ட்டும் சமமா பார்த்துருவோமா? இப்போ 2 லிஸ்ட்டும் சமம் இல்லை. நீங்கள் 2 லிஸ்ட்டை கம்பேர் பண்ணுறீங்கன்னா 2-3 விஷயம் பார்த்துக்கணும். ஒன்று கண்டென்ட். கண்டிப்பாக கண்டென்ட் எல்லாம் சமமாக இருக்கணும். கண்டென்ட்டோட ஆர்டரும் சமமாக இருக்கணும். கண்டென்ட்டும் சமமாக இருக்கணும். கண்டென்ட்டோட ஆர்டரும் சமமாக இருக்கணும். ஆர்டர் மட்டும் இல்லை, கண்டென்ட் நீங்கள் அதில் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் கேஸ் சென்சிட்டிவ், அதை மறந்துடக்கூடாது. கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரை மாற்றி கொடுத்தாலும் இது சமம் இல்லைன்னு சொல்லும். அப்போ சமமாக சமம் இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த ஈக்குவல்ஸ் டு நாட் ஈக்குவல்ஸ் டு யூஸ் பண்ணலாம். பெருசாக சின்னதானு எப்படி பார்க்குறது? அப்போ அதுக்கு நான் கிரேட்டர் தேன் யூஸ் பண்ணிக்கலாமா, லெஸ் தேன் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா யூஸ் பண்ணி பார்ப்போம். நமக்கு என்ன புரியுதுன்னு பார்ப்போம் யூஸ் பண்ணுறது. இப்போ ஏ கிரேட்டர் தேன் பியான்னு பார்க்குறேன். இதில் இந்த அவுட்புட்லேருந்து சொல்லுங்கள். ஏ கிரேட்டர் தேன் பி ட்ரூன்னு சொல்லிடுச்சு. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இப்போ இந்த அருள்ங்கிற பேரை எடுத்துகிட்டு போய் பின்னாடியே கொடுத்துருங்க. இப்போ ஏ கிரேட்டர் தேன் பி கொடுக்க போகிறேன். இப்போ ஃபால்ஸ். சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இப்போ இந்த அருள்ங்கிற பேரை எடுத்துகிட்டு போய் இதில் முன்னாடி கொடுத்துருவோம். இந்த அவுட்புட்லேருந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். சேவ் பண்ணிக்கிறேன்.
ஃபால்ஸ். என்ன புரியுது? கேரக்டர் ஏக்கு கம்பேர் பண்றேன். என்ன நடக்குதுங்கிறத சொல்றேன். இப்படி கொடுத்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், இப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டுலாம் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஒரு லிஸ்ட்ல போய் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தையை மட்டும், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னவோ அதை மட்டும் தான் கம்பேர் பண்ணும். இப்போ டிக்ஷனரி ஆர்டர் படி அருள்ங்கிறது ஏ வந்து சின்னது, கே வந்து பெருசு. ஏன்னா ஏக்கு அப்புறம் தான் கே வருது. அதனால அருள் முன்னாடியும் கவின் பின்னாடியும் வருது. நான் ரெண்டையும் இடம் மாத்தி விட்டேன்னா எனக்கு அப்போ அருள் ஏ கிரேட்டர் தேன் பியான்னு கேட்டா இல்ல சின்னது, ஏன்னா அருள் சின்னது கவினை விட. அப்போ நான் ஏ லெஸ் தேன் பியான்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆமான்னு சொல்லும், ட்ரூன்னு சொல்லும். நீங்க ஈக்குவல்ஸ் டு சிம்பிள் எல்லா எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணும், டபுள் ஈக்குவல்ஸ் டு சிம்பிள். ஆனா கிரேட்டர் தேன் லெஸ் தேன்லாம் வந்து எல்லா எலமெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணாது, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் கம்பேர் பண்ணும். எதுக்கு சொல்றேன்னா ஈக்குவல்ஸ் டு மாதிரியே தான் இதுவும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. அப்படி ஸ்ட்ரெயிட்டாவே லிஸ்ட்டை கம்பேர் பண்ண முடியாது. அப்போ இந்த கம்பேரிங் லிஸ்ட்ல வேற என்ன யூஸ் பண்ணலாம்னா, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம படிச்சிருக்கோமா? மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் படிச்சது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கு? மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் யாருக்கும் ஞாபகம் இல்லைன்னா நீங்க உங்க நோட்ஸை பார்த்துட்டு கூட சொல்லணும்னா சொல்லுங்க. மெம்பர்ஷிப் அவ்வளவுதாங்க. இன், நாட் இன், இது ரெண்டு தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். கரெக்டா? இருக்கா அந்த மெம்பர் இதுல இருக்கா இல்லையான்னு பாக்குறது, அதை இங்க யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் பாருங்க. இப்போ பிரிண்ட் அருள் இன் ஏ, பிரிண்ட் இப்போ குமரன் இன் ஏ, இப்படி கொடுக்குறேன். அப்போ அருள் குமரன் இதெல்லாம் கொடுத்தா என்ன ரிசல்ட் வருது பார்ப்போமா? ட்ரூ ஃபால்ஸ். ஏன்னா அருள்ங்கிறது ஏல இருக்கு, குமரன்கிற வார்த்தை ஏல இல்லை, அதனால நமக்கு ட்ரூ ஃபால்ஸ்ன்னு கிடைக்குது. இது புரியுதா? இப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸை எப்படி லிஸ்ட்ல பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ நான் இதெல்லாம் சொல்லியாச்சா? வேற என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? கிளியர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு லிஸ்ட்ல வந்து. கிளியர்னு ஒன்று இருக்கு. ஏ டாட் கிளியர்னு கொடுத்துட்டேன்னா கிளியர் பண்ணி மொத்தமா எல்லாத்தையும் தூக்கி விட்டுரு. எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். எதுவுமே இல்லையா? இது கிளியர். இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறோம். ரெடியா இருக்கீங்களா? இது வரைக்கும் நானே தான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க சும்மா பார்த்துட்டு தான் இருக்கீங்க, அதனால போர் அடிக்கலாம். ஆக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். மேட்ரிக்ஸ் எல்லாம் அப்போ எப்படி பண்றது, அந்த மாதிரியான ப்ரோக்ராம் ஏதாவது பண்ணுவோமா? மேட்ரிக்ஸ்லாம் ஸ்கூல்ல ரொம்ப சின்ன வயசுல படிச்சது தான், ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. இப்போ நான் எப்படி மேட்ரிக்ஸ் கேட்குறேன்னா, இப்படி வேணும் எனக்கு எப்படி வேணுங்கிறத சொல்லிடுறேன். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, இப்படி ஒரு மேட்ரிக்ஸ். அணி, தமிழ்ல வந்து மேட்ரிக்ஸுக்கு அணி, ஸ்கூல்ல படிச்ச அணி. அப்போ அந்த அணி தான் இங்க எழுத போறோம். அப்போ நான் இதை எப்படி யோசிக்கலாம்? இந்த மாதிரி டப்பாவை போட்டாலே என்ன யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி டப்பாவை போட்டாலே இது வந்து இந்த மாதிரி பெட்டி மாதிரி போட்டாங்க அப்படின்னாலே நான் லிஸ்ட் யோசிச்சிடலாம். சரிதானே? இந்த இடத்துல லிஸ்ட் யோசிச்சிடலாம். அப்போ இதை நெஸ்டட் லிஸ்டா யோசிக்கலாமா? இந்த முதல் வரியே ஒரு லிஸ்ட், அடுத்த வரியே ஒரு லிஸ்ட், அதுக்கு அடுத்த வரியே ஒரு லிஸ்ட், அப்படி யோசிக்கலாமா? இப்படி இங்கே ஒரு ஸ்கொயர் பிராக்கெட், இங்கே ஒன்று, அதே மாதிரி இங்கே ஒன்று, இப்படி யோசிக்கலாமா? லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் தான் வைக்கலாம், நமக்கு தெரியுமே. அப்போ லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்டா இதை யோசிக்கலாம்ல. இப்படி ஒரு லிஸ்ட்டை எழுத போறோம். எப்படி? இந்த பாருங்க, லிஸ்ட் எல் ஈக்குவல்ஸ் டு ஒரு பெரிய டப்பா, அதுக்குள்ள 10, 20, 30 அது ஒன்று, கமா 40, 50, 60, கமா 70, 80, 90, இப்படி கொடுத்தாச்சு. இந்த லிஸ்ட்டை இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன ஆகும்? இது அப்படியே ப்ரோக்ராமாக செஞ்சு பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா?
இது வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். வேற என்ன இதில் பெருசாக பண்ணியிருக்கோம். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு இந்த அவுட்புட் வேண்டாம், இது பார்க்குறதுக்கே நல்லா இல்லை. எனக்கு எப்படி அவுட்புட் வேணும்னா இந்த இடத்துல இப்போ வரேன்னு சொன்னல இதே மாதிரி வரி வரியா முதல் வரியில 10, 20, 30, ரெண்டாவது வரியில 40, 50, 60, மூணாவது வரியில 70, 80, 90 பண்ணி கொடுப்பீங்களா? என்ன பண்ணலாம்? யாராவது ஐடியா சொல்றீங்களா? தெரிஞ்சவங்க ஐடியா சொல்லுங்க. என்னங்க செப்பரேட் பிரேக்கா? செப்பரேட் ஃபங்க்ஷன் சார். செப்பரேட் ஃபங்க்ஷனா எப்படி யூஸ் பண்றது? செப்பரேட் எங்க கொடுக்கணும்? கரெக்ட். இப்போ வர ஐடியாவெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டீஃபன் என்ன சொல்லியிருக்காரு? லூப் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதுல எதெல்லாம் வேலை செய்யும் எது வேலை செய்யாது அது தெரியாது. அவங்களோட பார்ட்டிசிபேஷனை நம்ம ஒன்று இப்போ அவங்க சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க? எண்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸ்டீஃபன் லூப் யூஸ் பண்ணல, எண்ட் லூப் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ராஜராஜன் தானே சொன்னாரு நீங்க வந்து செப் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கிடைச்சிருக்கிற ஐடியாஸ். இதுல இது வேலை செய்ய இது வேலை செய்யாது எதுவும் எனக்கு தெரியாது. சரி, இப்போதைக்கு நமக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நியூ லைன் 4வது பிரியா ரமேஷ் என்ன சொல்லியிருக்காங்க? நீங்க நியூ லைன் யூஸ் பண்ணலாம். சரி, இந்த ஐடியாஸ் எல்லாம் இப்போ நான் முன்னாடி இப்போ என்ன டைப் பண்ணேன் இந்த இடத்துல பிரிண்ட் எல் அப்படின்னு நேரடியாக கொடுத்துட்டேன். அப்போ ஐயோ எப்படி அப்படின்னு ஒரே யோசனையா இருக்கு. இந்த யோசனையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம். ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு தெரிஞ்சதுல இருந்து தெரியாது, அதுதான் நம்மளோட வழி. சரியா? இப்போ நான் L1ன்னு இன்னொன்று கிரியேட் பண்றேன். இந்த L1ல 5, 10, 15, 20, 25, 30 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுறேன். இதை எனக்கு முதல்ல ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ண தெரியுமா? இப்போ மொத்தமா பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் L1 பிரிண்ட் பண்ணுவீங்க. ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ண தெரியுமா? ஒவ்வொரு வேல்யூவா பிரிண்ட் பண்ணணும். பண்ண தெரியுமா? L1 of 0 பிரிண்ட் பண்ணுவீங்க. அடுத்து L1 of 1. சரி, இது ஒரு வழி. அப்போ இதுல வைல் லூப் யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க சொல்றபடி. சரிதானே? இப்படியே எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணுவீங்க? லென்த் -1 வரைக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு லூப்புக்கான ஒரு தேவை இருக்குங்கிறது இதுல தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல லூப்புக்கான ஒரு தேவை நமக்கு இருக்கு, அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, அப்போ இது வைல் லூப்ல. இதே ஃபார் லூப்ல யாருக்காவது பிரிண்ட் பண்ண தெரியுமா? அப்போ இந்த பாருங்க, இப்படி எழுதி இருக்கிறத வைல் லூப்ல என்னன்னு எழுதுவீங்க? ஐயோட வேல்யூ 0ங்க, வைல் I less than len of L1 அப்படின்னு கொடுப்பேங்க. இந்த இடத்துல பிரிண்ட் L1 of I-ன்னு கொடுத்துருவேன் தானே. அப்புறமா I + = 1ன்னு கொடுத்துருவேன். அப்போ எனக்கு பிரிண்ட் ஆயிரும். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கா? இப்படி பிரிண்ட் பண்றதுல இதை தான் மேலே இப்படி மாத்திரம். அப்போ இது நம்ம ரொம்ப காலமா இது எவ்வளோ காலமா பேசியாச்சு அப்படின்னு தோணலாம். ஆமா, இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன சொல்லுது? நாட் சப்போர்ட்டட் பிட்வீன் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் லிஸ்ட் அண்ட் இன்ட். ஏன்? எல் இல்லை ஐ. நான் ஐ கொடுக்கறதுக்கு எல் கொடுத்துட்டேன், அதனால எரர் காமிக்குது. சரி, இப்போ 5, 10, 15, 20, 25, 30ன்னு கிடைச்சிருச்சு. இதுல உங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் இல்லை, அப்படிதானே? இப்போ எனக்கு வைல் லூப் யூஸ் பண்ண வேண்டாம், ஃபார் லூப் யூஸ் பண்ணுங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பண்ண தெரியுமா? ஆமா, இப்போ வைல் லூப்ல கத்துக்கிட்டோம். ஃபார்ல சொல்லுங்க. ஃபார் எக்ஸ் இன் L1 பிரிண்ட் எக்ஸ், அவ்வளவுதானே? இப்போதைக்கு வைலோட அவுட்புட்டை கமெண்ட் பண்ணிட்டேன். ஃபார் மட்டும் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதே தானே. இப்போ என்ன கேட்குறாங்க? எல்லாத்தையும் ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ணுங்கிறாங்க. எல்லாத்தையும் ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ணிடுவோமா? end equals to, அப்போ எல்லாம் ஒரே லைன்ல வந்துடும். 5, 10, 15, 20, 25, 30. சரி, இப்போ முதல் 3 நம்பர் மட்டும் ஒரே லைன்ல இருக்கணும், அடுத்த 3 நம்பர் அடுத்த லைன்ல இருக்கணும். என்ன பண்ணுவீங்க? L1 அதுல ஸ்லைசிங் பண்ணுவோம் அந்த இடத்துல. என்னங்க? சரி, இப்படி இந்த வைல் லூப்பையே அப்படியே கன்வெர்ட் பண்றேன். இந்த கீழே நீங்க ஃபார் வந்து ஈஸியா முடிச்சிட்டீங்க, ஃபார்லயே சேஞ்ச் பண்ணி காமிக்கலாம், அது வேணாலும் பண்ணலாம். வைல் லூப்லயே இந்த வைல அப்படியே ஃபாரா எழுதுறேன்னு வைங்களேன். ஃபார் இப்போ வந்து எனக்கு இந்த L1 கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த இடத்துல வைல் ஃபார்ல கண்டிப்பா லென் ஆஃப் L1 கொடுக்கணும். அப்படின்னா ரேஞ்ச் யூஸ் பண்ணலாமா? ஃபார் I இன்
ரேஞ்ச் ஆஃப், இதில் யாருக்கும் சந்தேகம் இருக்கா? ஏன்னா ரேஞ்சுக்கு ப்ராக்கெட்டில் நம்பர் தான் கொடுக்கணும். உங்களுக்கு ஒருவேளை ரேஞ்ச் மறந்துருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சோட அவுட்புட் முதல்ல காமிக்கிறேன். தப்பு கிடையாது. இப்போ ரேஞ்ச் எல்லாம் மறந்துருக்கு அப்படிங்கிறது. ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு கொடுத்தா எதுலேருந்து எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும்? 0 1 2 3 4. அப்போ எனக்கு ஐ ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு கொடுத்துட்டு வெறுமனே 1 ஐன்னு கொடுத்தா 0 1 2 3 4 பிரிண்ட் ஆகுது. அப்போ நான் இந்த இடத்துல L1 ஆஃப் 5ன்னு கொடுத்தேன்னா L1 ஆஃப் 5ன்னு கொடுத்தேன்னா L1 ஆஃப் 0, L1 ஆஃப் 0, L1 ஆஃப் 1, L1 ஆஃப் 2, L1 ஆஃப் 3, L1 ஆஃப் 4. அதனால தான் L1 ஆஃப் 5 பிரிண்ட் ஆகல. அப்போ L1 ஆஃப் 5ம் பிரிண்ட் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்? இங்கே 6ன்னு கொடுக்கணும். அந்த 6 தான் L1ஓட லென்த். அப்போ டைரக்டா L1 லென் ஆஃப் L1ன்னு கொடுத்து இப்படி கொடுத்துடலாமா? இப்படி பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரே லைன்ல. சரி, அப்போ இது எல்லாத்தையும் ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ணியாச்சு. ஆமா, இப்போ நமக்கு என்ன இந்த லென்த்தோட வேலை? மேலே இருக்கிற எல்லையே அப்போ ட்ரை பண்ணி பார்த்தா என்ன? இப்போ நம்ம இதுக்கப்புறம் எதுக்கு L1 பற்றி பேசணும்? மேலே இருக்கிற எல்லையே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். நமக்கு தான் லூப்பில் பிரிண்ட் பண்ணி தெரிஞ்சிருச்சுல. அப்போ இந்த L1 கமெண்ட் பண்ணிடுவோம். எல் எடுத்து இனி ட்ரை பண்ணி மேலே எல்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம்ல, அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போமே. சூப்பர், தனித்தனியாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்படி தனித்தனியாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ரைட். இப்போ எனக்கு இப்படி தனித்தனியாக பிரிண்ட் ஆனதுல இவங்க தனித்தனியாக பிரிண்ட் ஆனது வரைக்கும் ஓகே. இப்போ தனித்தனியாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி பிரிண்ட் ஆனதை கொஞ்சம் அடுத்தடுத்த லைன் கொண்டு போய் கொடுங்களேன். அவ்வளோதான் கேட்குறாங்க. நீங்கள் இப்படி கொண்டு வந்துட்டீங்க இல்லைங்க, இதுல ஒரு எண்ட் கொடுங்க. எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் லூப்ல கொடுத்தோம். எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் லூப்ல கொடுத்தோம்னா எண்ட் ஆஃப் எடுத்து விட்டுட்டோம்னா ஏன் அதே லைன்ல பிரிண்ட் ஆச்சு? ஸ்பேஸ் கொடுத்தீங்க. எண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கொடுத்ததுனால அவ்வளவுதான். இது யாருக்கும் புரியாம இருக்கா? ஃபார் எக்ஸ் இன் L1 ஃபார் ஒய் இன் எக்ஸ் பிரிண்ட் ஒய் அப்படியும் கொடுக்கலாம். ஸ்டீஃபன் வந்து அந்த ஃபார்லேயே காமிச்சிருக்காரு, அப்படியும் கொடுக்கலாம். இது யாருக்காவது புரியாம இருக்குதா? இது புரிஞ்சிருச்சுன்னா அவர் ஸ்டீஃபன் போட்டிருக்கிறதையே எடுத்து காமிக்கிறேன். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறத ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதில் நம்ம இப்போ சின்ன சின்ன வேலை செய்ய போகிறோம். என்னென்ன வேலை செய்ய போகிறோங்கிறது சொல்கிறேன். இப்போ ஸ்டீஃபன் சொன்னதை ஸ்டீஃபன் அனுப்பிச்சிருக்கிறதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னாலும் பாருங்க. இங்கே பாருங்க, அதே அவுட்புட் வந்துருச்சா? 10 20 30 40 50 60 தனித்தனியாக வந்துருச்சா? ஏன்னா எக்ஸ்ன்னு உங்களுக்கு எக்ஸ் வந்து L1ஓட ஒரு பாயிண்ட், ஒரு எலமெண்ட். அந்த ஒரு எலமெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு, இப்போ இது இன்னும் புரியணும் அப்படின்னா இதை வேணா L1ன்னு வச்சிருக்கோமா, மேலே எல் சரியா? இப்போ வந்து நான் வந்து இதை என்ன பண்ணிக்கிறேன்னா லிஸ்ட் மெம்பர் LM அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபார் லிஸ்ட் ஐட்டம் இல்லை அவுட்டர் லிஸ்ட். அந்த அவுட்டர் லிஸ்ட் மெம்பர் அது ஒவ்வொன்றிலையும் இருக்கிற இன்னர் வேல்யூஸ் அதை தாங்க பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஃபார் இன்னர் வேல்யூஸ் இன் அவுட்டர் லிஸ்ட் இப்படி கொடுத்துட்டா போதும். ஃபார் அவுட்டர் லிஸ்ட் இன் எல், ஃபார் இன்னர் வேல்யூஸ் இன் அவுட்டர் லிஸ்ட். நீங்கள் உள்ள வந்து ஒவ்வொரு இன்னர் வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணி பார்த்தா போதும். இதுதான் பண்ணியிருக்காரு. புரியுதா? இந்த அவுட்டர் லிஸ்ட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் 10 20 30 சொல்லுது, அடுத்து 40 50 60 சொல்லுது, அடுத்து 70 80 சொல்லுது. இப்படியும் பண்ணலாம். சரி, இது இருக்கட்டும். இப்போ எனக்கு என்னென்ன வேணுங்கிறது சொல்கிறேன். இது அவரோட அட்டம்ப்ட்டு. இந்த அட்டம்ப்டையும் ட்ரை பண்ணுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போது உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் இப்படி வேல்யூஸ் இருக்குது. 10 20 30 40 50 60 70 80 90ன்னு வேல்யூஸ் இருக்குது. சரி, இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கட்டும். இப்போ இதில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த 10 20 30 40 50 60 70 80 90 இருக்குல்ல, இதில் இந்த 10 இந்த 50 இந்த 90 இதை மட்டும் நீங்கள் எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுங்க. எல்லா வேல்யூஸும் எனக்கு பிரிண்ட் பண்ண வேண்டாம். எப்படி பண்ணுறது? அப்போ நம்ம எப்படி ஃபார் லூப் எழுதி வச்சுருந்தோம், இப்போ நான் இப்படி எழுதுறது சரியான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் மொத்தம் இந்த லென்த், இந்த லிஸ்ட்டோட லென்த் என்னங்க? 0 2. இந்த லிஸ்ட்டோட லென்த் என்னங்க?
இந்த லிஸ்டோட லென்த் 3ன்னு ஒருத்தர் சொல்றாரு. யாருக்கும் சந்தேகம் இருக்கா? 3 தான். 3 தானா? இதுல யாருக்கும் சந்தேகம் இல்லையே? உள்ள ஒவ்வொரு லிஸ்ட் இருக்கு. அந்த உள்ள இருக்கிற லிஸ்டோட லென்த் என்னங்க? அதுவும் 3 தான். சரிதானே? இந்த லிஸ்ட்ல மொத்தம் 3 வேல்யூஸ் இருக்கு. அந்த என்ன 3மே லென்த் லிஸ்டாவே இருக்கு. அவ்வளவுதான். இப்ப நான் இப்படி ஒரு ஃபார் லூப் எழுதுறது சரியா அப்படின்னு பாருங்க. இப்ப எப்படி எழுத போறேன்னா ஃபார் I in range of len of L. Len of L என்னங்க? 3. இப்போ நான் இங்க வந்துட்டு print of I 0 1 2 தானே பிரிண்ட் ஆகும். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கா? 0 மேல லென்த் பிரிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து 0 1 2. சரி, இப்படி பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா தான் நீங்க len of L of I பிரிண்ட் பண்ணீங்க. அப்படிதானே? அப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு இந்த L of I நீங்க மொத்தமா பிரிண்ட் பண்ணிட்டீங்க. அது ரொம்ப நல்லதுதான். எனக்கு இந்த L of I இருக்கிற இந்த 10 இந்த 50 இந்த 90 டயகனல் இதை மட்டும் எனக்கு என்னங்க L of I இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட்ல I கொடுக்கணும். L of I கொடுத்துடலாமா? இவர் சொல்றது புரியுதா? இப்ப நான் அவங்க கேட்கறது எனக்கு நீங்க எது மொத்தமா கொடுத்துட்டீங்க, எனக்கு மொத்தமா வேண்டாங்கிறாங்க. இந்த 10 இந்த 50 இந்த 90 மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கிறாங்க. சரி, மொத்தமா வேண்டாம்னு சொல்றவர்கிட்ட என்ன பேச்சு? எனக்கு முதல்ல அப்ப இந்த 10 50 90 இதை எனக்கு பிரிண்ட் பண்ண தெரியாது. இந்த பார்வையில தான் நான் இந்த ப்ரோக்ராம் பாக்குறேன். இதை எனக்கு பிரிண்ட் பண்ண தெரியாது. இந்த 10 மட்டும் பிரிண்ட் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? எல்லா ஃபைல 10 50 90 யோசிக்காதீங்க. 10 மட்டும் யோசிங்க. பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? அந்த ஐடியா வரணும். இது நான் வந்து ஒரு மேட்ரிக்ஸா தானே பாக்குறேன். அப்போ இதை மேட்ரிக்ஸா பார்க்கும்போது இந்த பொசிஷன் 0,0, இந்த பொசிஷன் 0,1, இந்த பொசிஷன் 0,2. அதே மாதிரி தான் இங்கேயும் இது 1,0, இது 1,1, இது 1,2. அதே மாதிரி தான் இங்கேயும் இது 2,0, இது 2,1, இது 2,2. இந்த ஐடியா உங்களுக்கு வந்துருச்சுன்னா போதும். இப்போ நீங்க எதை பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? L of 0 முதல்ல, அடுத்தது L of 1, அடுத்தது L of 2. இப்படி பிரிண்ட் பண்றீங்க. இப்போ அவங்க என்ன கேட்கறாங்க? L of 0ல 0வை பிரிண்ட் பண்ணுன்னு கேட்கறாங்க. அப்போ இந்த லூப்ல இந்த ஐயோட முதல்ல இந்த ஐயோட வேல்யூ என்ன? 0. கரெக்ட் தானே? இப்போ நான் என்ன பண்ண போறேங்கிறது பாருங்க. இப்போ ஃபார் இவர் சொல்ற மாதிரி பண்ணலாம், ரொம்ப ஈஸி. நான் சும்மா இப்படி பண்றேன். ஃபார் j in range of len of L of I அப்படின்னு கொடுக்குறேன். இந்த லைன் புரியாதவங்க சொல்லுங்க. லைன் நம்பர் 9 புரியாதவங்க சொல்லுங்க. முதல்ல லென்த் வேல்யூ என்ன? len of L என்ன? 3. அப்ப I எதுல இருந்து எது வரைக்கும் போகும்? 0 1 2. சரி, அப்போ இந்த I வந்து முதல் தடவை வரும்போது ஐயோட வேல்யூ 0. அப்போ L of 0ங்கிறது எதை பாயிண்ட் பண்ணுது? இந்த 10 20 30. ஆமாவா? ஆமா. அப்ப அதோட லென்த் என்ன? 3. அதோட லென்த்தும் 3. அப்போ J என்னென்ன வேல்யூ வரும்? 0 1 2. சரி, இப்போ என்ன பண்ண போறேன் தெரியுமா? இங்க போயிட்டு இங்க பாருங்க, print of L of I J இப்படி கொடுக்க போறேன். இப்போ முதல் தடவை ஐயோட வேல்யூ 0ன்னு இருக்குமா? கரெக்ட். அடுத்து அப்போ வந்து ஐயோட வேல்யூ 0 இருக்கும்போது ஜேயோட வேல்யூ 0 1 2. அப்போ எல்லா வேல்யூவும் பிரிண்ட் ஆயிடும். சரியா தப்பா? புரிஞ்சிருச்சுன்னா நல்லது. அப்போ இந்த இடத்துல இதோட அவுட்புட்டை நான் பார்க்க போறேன். யாருக்கும் புரியலைன்னா கண்டிப்பா சொல்லுங்க. எந்த மன கஷ்டத்திலே இருந்துடாதீங்க. நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் தானே இந்த வருஷம். அதனால கண்டிப்பா சொல்லுங்க. அடாடா, என்னங்க சின்டாக்ஸ் எரர், ஒரு பிராக்கெட் மிஸ் பண்ணிருக்கேனா? ரைட். 10 20 30 40 50 60 70 80 90 தனியா பிச்சு எடுத்தாச்சு. சார் கேன் யூ கோ அகைன் ரிப்பீட்? ஆமா, தயவு செய்து நான் உங்க எல்லார்கிட்டையுமே கேட்கறது, கண்டிப்பா அதாவது தெரிஞ்சவங்க கூட அமைதியா இருங்க, தெரியாதவங்க கண்டிப்பா அமைதியா இருக்காதீங்க. சரியா?
கண்டிப்பா கேளுங்க. அதுல எந்த குழப்பத்துக்கும் வந்துடாதீங்க. மேபி நீங்க வேற செஷன் ஏதாவது அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுல அதாவது பிராக்டிகலா ட்ரெய்னர்ஸ் வந்து சில சமயம் சலிச்சுக்குவாங்கல்ல. அந்த சலிப்ப பார்த்துட்டு நீங்க தயங்கலாம். அப்படி ஒருவேளை நான் சலிச்சுக்கிட்டேன்னா, அது என்னோட மிஸ்டேக் தானே தவிர, கண்டிப்பா அது உங்களோட மிஸ்டேக் கிடையாது. சரியா? அப்படியே நானும் மனுஷன் தான். ஏதாவது ஒரு இடத்துல சலிச்சிருக்கலாம். அப்படி இருந்தா. அதனால தயவு செய்து தயங்காம முதல்லயே கேளுங்க. இப்போ இந்த புரோகிராம்ல லென் ஆஃப் எல் அப்படிங்கிறது 3. கரெக்ட்டா? இது யார் யாருக்கெல்லாம் புரியலையோ, அவங்களுக்கு நான் இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். பிரிண்ட் எல் ஆஃப் ஐ. யாருக்கெல்லாம் புரியலையோ, அவங்க தயவு செய்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ட்ரை பண்றது? இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ். நான் அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் அனுப்பிச்சு வைக்கிறேன். புரியாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி கொடுத்து இந்த அவுட்புட்டை எடுத்து பாருங்க. முதல்ல இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. புரியாதவங்க அதை ட்ரை பண்ணிட்டு வாங்க. அதுக்கு அப்புறமா சரியா, இதை அப்ப நீங்க எல்லாருமே இதை ஒரு தடவை ட்ரை பண்ணிடுறீங்களா? நான் அதுக்குள்ள புரியாதவங்களுக்கும் சொல்லிடுறேன். நீங்க எனக்கு பண்ண வேண்டிய உதவி, உங்களுக்கு எப்போ புரியலையோ அப்போ கொஞ்சம் தயவு செய்து உடனே சொல்லிடுங்க. ஏன்னா நான் மொத்தமா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் நான் திரும்ப முதல்ல இருந்து சொல்றது எனக்கு எந்த கூச்சமும் இல்லை. மற்றவங்க எல்லாம் இதெல்லாம் நாங்க கேட்ட கதையே திரும்ப சொல்லி எங்களை போர் அடிக்கிறீங்களே அப்படின்னு அவங்க எல்லாம் என் மேல கோவப்படுறதுக்கு நியாயம் இருக்குல்ல. அதுக்காக கேட்கிறேன். சரி, இப்போ புரியாதவங்களுக்கு நான் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். மற்றவங்க இதை முயற்சி பண்ணிக்கிட்டு. இப்போ ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் எல். லென் ஆஃப் எல் என்னது? 3. லென் ஆஃப் எல் 3. அப்போ இந்த இடத்துல 3ன்னு வச்சுக்கணும். இந்த இடத்துல புரியாதவங்க பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல 3. அப்போ ஐயை பிரிண்ட் பண்ணா என்ன பிரிண்ட் ஆகும்? முதல் தடவை 0ன்னு பிரிண்ட் ஆகும், அடுத்த தடவை 1ன்னு பிரிண்ட் ஆகும், அடுத்து 2ன்னு பிரிண்ட் ஆகும். ரைட். அப்போ இது வரைக்கும் புரிஞ்சு. ஐயை பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா எல் ஆஃப் ஐனா, எல் ஆஃப் ஐனா என்னது? எல் ஆஃப் 0 முதல் தடவை, அடுத்த தடவை எல் ஆஃப் 1, அடுத்த தடவை எல் ஆஃப் 2, இது அடுத்த தடவை. அப்போ எல் ஆஃப் 0, எல் ஆஃப் 1, எல் ஆஃப் 2. அப்போ எல் ஆஃப் 0ங்கிறது என்னது? எல் ஆஃப் 0ங்கிறது தான் இந்த 10, 20, 30ங்க. அப்போ முதல் தடவை அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும் வேல்யூஸ்னு. அடுத்த தடவை எல் ஆஃப் 1ன்னு வரும்போது 40, 50, 60. அடுத்த தடவை எல் ஆஃப் 2ன்னு வரும்போது 70, 80, 90. இப்படி பிரிண்ட் ஆகும். இதோட நிறுத்துறேன். இது வரைக்கும் சொன்னதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கா? இப்போ இந்த எல் ஆஃப் 0 தான் இப்போ என் கையில இருக்கு. சரியா? இந்த எல் ஆஃப் 0வை நான் வச்சுக்கிடுறேன். இங்க பாருங்க, இந்த எல் ஆஃப் 0ங்கிறது ஒரு லிஸ்ட். அதை ஒத்துக்கிடுறீங்களா? எல் ஆஃப் 0ங்கிறது ஒரு லிஸ்ட். அதனால தான் 10, 20, 30. எல் ஆஃப் 1ங்கிறது ஒரு லிஸ்ட், எல் ஆஃப் 2ங்கிறது ஒரு லிஸ்ட். அதை நான் வந்து இப்போ எல்எல் அப்படின்னு வச்சுக்கிறேன். எல்எல்னு வச்சு ஒரு லிஸ்ட்டை சேவ் பண்றேன். அப்போ இந்த லிஸ்டோட லென்த் என்னன்னு நான் பார்க்கலாமா? அதோட லென்த் என்னன்னு பார்க்கலாமா? அப்போ நான் எல் ஆஃப் ஐன்னு எழுதுறதுக்கு பதிலாக இங்கே எல்எல்னு எழுதிக்கலாமா? புரியுதா? அப்போ இங்கே லென் ஆஃப் எல்எல், லென் ஆஃப் எல்எல்ங்கிறது லென் ஆஃப் எல் ஆஃப் ஐ. எல் ஆஃப் ஐங்கிறது இந்த இடத்துல எல் ஆஃப் 0. அப்போ லென் ஆஃப் எல்எல் அப்படிங்கிறது லென் ஆஃப் 0. அப்போ லென் ஆஃப் 0ங்கிறது லென்த் ஆஃப் 0 இந்த இடத்துல. லென் ஆஃப் எல்எல், லென் ஆஃப் எல் ஆஃப் 0. அப்போ இந்த இடத்துலையும் ஒரு 3ன்னு வந்துடும். இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? அப்போ இந்த இடத்துல இப்போ ஜேவோட வேல்யூ 0, 1, 2 வரைக்கும் வருது. அப்போ இங்க ஐ வந்து 0 வழியே இருக்கு. அப்போ இங்க 0, இப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்? எல் ஆஃப் 0, 0. ஏன்னா ஐ 0வாவே இருக்கு. ஜே 0, 1, 2. அப்போ எல் ஆஃப் 0, 0. அடுத்தது எல் ஆஃப் 0, 1. அடுத்தது எல் ஆஃப் 0, 2. இப்படி பிரிண்ட் ஆகும். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்போ இந்த லூப் முடிஞ்சு வரும்போது திரும்பவும் ஐயோட வேல்யூ திரும்ப 1ன்னு மாறும். ஒரு கட்டத்துல ஐயோட வேல்யூ 1ன்னு மாறும். அப்போ இங்க எல் ஆஃப் 1, எல் ஆஃப் 1ங்கிறது தான் இப்போ எல்எல்னு மாறும். அந்த எல்எல்லோட லென் ஆஃப் எல்எல் தான் தேட போறீங்க. அதுவும் 3. அப்போ நான் திரும்ப இந்த இடத்துலயும் 3ன்னு எழுதிக்குவேன். அப்போ திரும்பவும் 0, 1, 2ன்னு வந்துடும். ஆனா இப்போ ஒரே ஒரு மாற்றம் என்னவா இருக்கும்? ஐ 1ஆ இருக்கும், ஜே 0, 1, 2ன்னு இருக்கும். அப்போ 1, 0, 1, 1, 1, 2ன்னு இருக்கும். நெஸ்டட் லூப்பிங். நம்ம இது பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தது தான். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா?
அப்போ திரும்ப ஐயோட வேல்யூ 2ன்னு போகும். அப்போ 2, திரும்ப நான் இதை டீட்டெயில் பண்ணலை. 2,0, 2,1, 2,2 இப்படி போகும். சரி, இதை நம்ம முடிவு பண்ணியாச்சு. அப்போ இப்போ தனித்தனியாக வேல்யூஸை பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டோம். கரெக்டா? இதில் சரியான புரிதல் இல்லாதவங்க தயவு செய்து இப்படி பிரிண்ட் பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் புரியலை, எனக்கு ஒழுங்காகவே புரியலைங்க, புரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னா இப்படி பிரிண்ட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துலலாம் இப்படி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு புரியலையோ அங்கெல்லாம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணி பாருங்க. அப்படி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணி பார்க்கறது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். நான் திரும்ப பழையபடி இதை வேணால் எல்எல்னு வச்சுக்கிறேன். இப்படி ப்ரோக்ராமை மாற்றிடுறேன். இங்கே என்ன ரேஞ்ச் ஆஃப் 3 லென் ஆஃப் எல் அப்படின்னு கொடுத்துட்றேன். சரி, அப்போ இந்த அவுட்புட்டை நான் இப்போ பார்க்க போகிறேன். நான் அவுட்புட்டை அடித்து தள்ளிடும்னு நினைக்கிறேன். பெரிய அவுட்புட்டா இங்கே பாருங்க. முதல்ல இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும். முதல்ல இண்டெக்ஸ் பொசிஷன் ஐயோட வேல்யூ 0, ஐயோட வேல்யூ 0 இருக்கும்போது 10, 20, 30ன்னு வந்துருச்சு. திரும்ப ஜேவோட வேல்யூ 0, அப்பவும் எனக்கு 10, 20, 30ன்னு வருது. இப்படி அடுத்து ஜேவோட வேல்யூ 1, 40, 80. அடுத்து ஜேவோட வேல்யூ 2. இப்படி இது புரியுதா? தனித்தனியாக பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ எனக்கு தேவையில்லை, அதனால இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன இப்படி பிரிண்ட் பண்ணி பாருங்க. இந்த கோடை அனுப்பிச்சி வைக்கிறேன். யாருக்கு இன்னும் புரியலையோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதில் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். இது புரிஞ்சவங்க அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டுருங்க. புரிஞ்சவங்க இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. புரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இப்போ வேல்யூஸை தனித்தனியாக பிரிண்ட் பண்ண தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் பெரிய லெவல் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? எல்லா வேல்யூவும் வேண்டாங்கிறாங்க. எனக்கு எல்லா வேல்யூவும் வேண்டாம், இந்த 10, இந்த 50, இந்த 90 இதை தான் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. எப்படி யோசிக்கிறது? அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே நம்ம யோசிக்கிறது எப்படி யோசிக்கலாம்? என்ன பொசிஷன் கேட்குறாங்க? எல்லோட 0,0 கேட்குறாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க? எல்லோட 1,1 கேட்குறாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க? எல்லோட 2,2 கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்குறாங்க. சரியா தப்பா? இந்த 3 தான் கேட்குறாங்க. இந்த 3 தான் 10, 50. இந்த 3 தான் 10, 50, 90. இதில் உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்கா? அவ்வளோதான். அப்போ நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிடுறேன்? இது புரிஞ்சிருச்சுன்னா இதில் நான் எப்படி புரிஞ்சுக்கிடுறேன்? எல் ஆஃப் ஐ நான் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது எல் ஆஃப் ஐ ஜே. அப்போது எல் ஆஃப் ஐ ஜே இங்கே பிரிண்ட் பண்ணணும். அடுத்ததில் என்ன பிரிண்ட் பண்ணணும்? அடுத்ததுலேயும் அதான் பிரிண்ட் பண்ணணும். அடுத்ததில் என்ன பிரிண்ட்? அதுதான் அதான் பிரிண்ட் பண்ணணும். அப்போ என்ன கேட்குறாங்க? ஐயும் ஜேவும் சமமாக இருந்தால் அதை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். 0,1, 0,2, 0,3 இந்த மாதிரி கதையெல்லாம் தேவையில்லை. ஐயும் ஜேவும் சமமாக இருக்கா? அப்போ நான் இங்கே போயிட்டேன் பாருங்களேன். இங்கே போயிட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜே அப்படி இருந்தால் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க. பண்ணிடலாமா? இதில் யாருக்கும் சந்தேகம் இருக்கா? டயக்னல் பிரிண்டிங் ஒன்லி டயக்னல் வேல்யூஸ் இன் அ கிவன் மேட்ரிக்ஸ். இப்போ இதை பிரிண்ட் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ எனக்கு இதில் ஒரு வேலை வேணுங்க. இந்த டயக்னல் வேல்யூஸ் இதோட டோட்டல் எல்லாம் எனக்கு வேணும். இப்போ இதில் என்ன 10, 50, 90னா 150ன்னு வருமா? 3த்தையும் சேர்த்தா அது எனக்கு பண்ணி தருவீங்களா? யாராவது ஐடியா சொல்றீங்களா? சம் ஈக்குவல்ஸ் டு 0, சம் பிளஸ் ஈக்குவல்ஸ் டு எல் ஆஃப் xx. நல்லது, பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்க, இதை வந்து இந்த டயக்னல் வேல்யூஸோட சம் என்ன பண்ணிட்டாங்க? சம் 0ன்னு வச்சுக்கிட்டாங்க. இந்த இடத்துல எப்படி பண்ணிட்டாங்க? சம் ஈக்குவல்ஸ் டு சம் பிளஸ் எல் ஆஃப் ஐஜே. அவ்வளோதான். இதை கடைசியாக பிரிண்ட் சம் ஆஃப் diagonal values அப்படின்னு கொடுத்து கமா சம்னு கொடுத்துடலாமா? மற்றவங்களும் செஞ்சு பார்க்குறீங்களா? 150ன்னு வந்துருச்சு. நீங்கள் அந்த ஃபார் லூப் அதை வந்து ரேஞ்ச் எப்படி வச்சு எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அதில் லென் வச்சு எப்படி பிரிண்ட் பண்ணுறது, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிடலாம். ஃபாரும் ஒயிலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பெரிய பெரிய எல்லா ப்ரோக்ராமையும் அடிச்சு அழிவிடுவீங்க. நம்ம அடுத்தது போகலாமா?
அப்போ இதுல இருந்து இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் கேட்கலாமா? இப்போ எனக்கு டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். அப்போ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்னா என்னங்கிறது சொல்லிடுறேன். நான் என்னன்னு சொல்லிடுறேன், நீங்க யோசிச்சு சொல்லுங்க. இப்போ இதே ஐடியா, இப்போ 10 20 30 வச்சிருந்தீங்கல்ல இந்த இடத்துல, இதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருவோம். இந்த இடத்துல 10 20 30 கொடுத்துருக்கீங்க, கரெக்டா? டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்னா என்னங்கிறது சொல்லிடுறேன். நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒரு நிமிஷத்துல முடிச்சிடலாம். 10 20 30ன்னு இருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன். எனக்கு 10 40 70 இப்படி வேணும். 20 50 80 30 60 90 இப்படி வேணும். என்ன உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு க்ளூ சொல்லிடுறேன். யாரும் சொல்ல வரீங்களா? என்னங்க? அவ்வளவுதான். இப்ப இந்த நம்பர் தான் க்ளூ. இதை அப்படியே எழுதி வைங்க. 10ஓட பொசிஷன் என்ன? 0,0 தான். 40ஓட பொசிஷன் என்ன? 1,0. 70ஓட பொசிஷன் 2,0. 20 0,1ல இருந்து இங்க வந்திருக்கு. 50 1,1. 80 2,1. 30 0,2. 60 1,2. 90 2,2. அப்ப இதுல இருந்து நான் என்ன எழுதிக்கிறேன், யாரை எந்த இடத்துல போய் உட்கார சொல்றாங்க? 0,0ல இப்ப யார் உட்கார்ந்துருக்கா? 0,0 பொசிஷன்ல 0,0 தான் உட்கார்ந்துருக்காரு. சரி, 0,1ல யார் உட்கார்ந்துருக்கா? 1,0 உட்கார்ந்துருக்காரு. 0,2ல இப்ப யார் உட்கார்ந்துருக்கா? 2,0. இது புரியுதா? அப்ப இதே மாதிரி அடுத்து 1,0 அடுத்த ரோ, 1,0ங்கிறது அடுத்த ரோல முதல் இடம். அதுல 0,1 உட்கார்ந்துருக்காரு. 1,1ல 1,1 தான் உட்கார்ந்துருக்காரு. 1,2ல 2,1 உட்கார்ந்துருக்காரு. அவ்வளவுதான், ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? ஐயும் ஜேவும் இடம் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இந்த ரெண்டுல இருந்தே நமக்கு ஐடியா கிடைச்சிருச்சு பாருங்க. இது ஐ, இதானே நமக்கு ஐ, இதானே ஜே. இந்த இடத்துல ஐய ஜேவாவும் ஜேவா ஐயாவும் மாத்தினோம்னா அப்படியே இடம் மாதிரி உட்காந்துருவாங்க. இடம் மாதிரி உட்காந்துருவாங்களா? அப்படிதான் உட்கார சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் இந்த ப்ரோக்ராம்ல போயிட்டு, ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு இதெல்லாம் பிரிண்ட் பண்ண தெரியும் மொத்தமா. ஏற்கனவே அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சாச்சு. எல்லா 5Jவை பிரிண்ட் பண்ண தெரியும். இப்போ சார் இல்லை எல்லா 5 பிரிண்ட் பண்றது, இந்த சம் வேலையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நீங்க உள்ள போங்க. உள்ள போயிட்டு எல்லா I, Jல எல்லா J, I உட்கார வைங்க. புரியுதா? அப்படி உட்கார வச்சோன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? உட்கார வச்சுட்டு அதை பிரிண்ட் பண்ணுங்க. உட்கார வச்சுட்டு திரும்ப இதே ஃபார் லூப் எழுதுங்க. உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பிரிண்ட் பண்ணுங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை பிரிண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல பிஃபோர் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. பிரிண்ட் பிஃபோர் ஸ்வாப்பிங் இல்லை பிஃபோர் டிரான்ஸ்போசிங். இது பேர் டிரான்ஸ்போஸ். இருக்கிற ஆளுங்கள் எல்லாம் அப்படியே அப்படி திருப்பி உட்கார வைக்கிறது. பிஃபோர் டிரான்ஸ்போசிங் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுங்க. இந்த இடத்துல பழசு அப்படியே இருக்கட்டும். பிரிண்ட் எல்லா 5, J அப்படின்னு கொடுங்க. டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் டிரான்ஸ்போசிங் ஒரே ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது. இந்த மாதிரி டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது அப்போ வரி வரியா பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்காக இங்கே நான் பாருங்க எண்ட் இப்படி கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தனித்தனி லைன்ல வரும். அதனால தனித்தனி லைன்ல வர்ற அந்த பிரிண்ட் பார்க்கறதுக்கு அலைன்மெண்ட்டாக இருக்கிறதுக்காக இப்படி 2 லைன் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு ரோவா பிரிண்ட் பண்றதுக்காக. அப்போ ஆஃப்டர் டிரான்ஸ்போசிங் இப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். டக்குன்னு இதை பிரிண்ட் பண்ணி பாருங்க. இதை பார்த்தோம்னா ஓரளவு நம்மளோட வேலை முடிந்ததுன்னு நினைக்கிறேன். பிஃபோர் டிரான்ஸ்போசிங் மேட்ரிக்ஸ் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது. ஆஃப்டர் டிரான்ஸ்போசிங் யாருக்கும் புரியலைன்னா கண்டிப்பா கேளுங்க. இல்லை நீங்க பண்ணியிருக்கிறதே எனக்கு புரியல அப்படி யாரும் இருந்தா கண்டிப்பா கேளுங்க.
சார் இப்போ நம்ம எல் ஆஃப் ஐ ஜே ஈக்குவல் டு எல் ஆஃப் ஜே ஐன்னு வைக்கிறோம்ல, ஆமா, அது வைக்காம டைரக்டா பிரிண்ட் ஆஃப் எல் ஆஃப் ஜே ஜே ஐன்னு கொடுத்தா பிரிண்ட் ஆகும். எனக்கு மாத்தி அந்த அறைக்குள்ளேயே வைக்கணும்னு கேக்குறேன், பிரிண்ட் மட்டும் பண்ண கேட்கல. ஓகே ஓகே. அவுட்புட் வருதா பாருங்க. பிஃபோர் டிரான்ஸ்போசிங் மேட்ரிக்ஸ், ஆஃப்டர் டிரான்ஸ்போசிங் மேட்ரிக்ஸ். யாருக்கும் புரியலைன்னா கண்டிப்பா கேளுங்க. நம்மளோட இன்புட்டோட டேட்டா டைப்பும் அவுட்புட்டோட டேட்டா டைப்பும் இப்போ வேற வேற ஆயிடுச்சுல. வேற வேற ஆகல, இல்ல வேல்யூ இடம் மாறி இருக்கு. இது இல்ல, நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒன்று கொடுத்தோம்ல, அதுல இருந்து கேட்குறேன். அதுல இருந்து நான் ஐ ஈக்குவல் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து கேட்குறேன். அதுக்கு வந்து நம்ம லிஸ்டா கொடுத்தோம், கடைசியா வந்து அவுட்புட் வந்து நமக்கு லிஸ்ட் இல்லை. அப்படியா? இப்போ லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து பிரிண்ட் பண்றோம். அது லிஸ்டா தான் இருக்கு. அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட் இன்டிஜரா இருக்கு, அதை பிரிண்ட் பண்றோம். இதுவே அவங்க யார் கேட்டாங்க, துளசி பிரபா கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கேட்ட மாதிரியே செலின் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஜே ஆஃப் ஐ ஜே ஐ கொடுத்தும் பண்ணலாம். இப்படி அவ்வளோதாங்க, லிஸ்ட் முடிஞ்சுது நமக்கு. இந்த லிஸ்ட்ல இன்னும் ஒன்னே ஒன்று வேணா தெரிஞ்சுக்கலாம். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாஸ்க் பண்ணிட்டு வரீங்களா? இப்போ லிஸ்ட் எவ்வளவு பண்ணியாச்சுல, இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு சின்ன டாஸ்க் பண்ணிட்டு வாங்க. என்னன்னு சொல்லட்டுமா? இப்போ பாருங்க, என்கிட்ட 2 லிஸ்ட் இருக்கு. லிஸ்ட் 1 நேம்ஸ் லிஸ்ட். இவங்க எல்லாம் ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்டீஃபன், இந்த மாதிரி நம்ம ஆளுங்க நேம்ஸே வச்சுக்கோங்க, சரியா? இப்படி இப்போ நாங்கெல்லாம் ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடிட்டு இருக்கோம். எத்தனை பேர் ஓடி இருக்கோம்? 4 பேர் ஓடி இருக்கோமா? 4 பேர் ஓடி இருக்கோம். இவங்க ஓடுனவங்க லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கிறது. ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். இதை எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணோம் அப்படிங்கிற டைம் அதையும் கொடுத்துட்டோம். இப்போ முதல்ல இருக்கிறவர் 18 செகண்ட்ல கிராஸ் பண்ணாரு, அடுத்து இருக்கிறவர் 22 செகண்ட் 22.3, அடுத்து இருக்கிறவர் 19.1, அடுத்து இருக்கிறவர் 17.2, இப்படி கிராஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த 2 லிஸ்ட்டையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இந்த 2 லிஸ்ட்ல இருந்தும் எனக்கு சார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க சார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம இந்த 2 லிஸ்ட்ல இருந்தும் நீங்க ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து யார் வந்தாங்கங்கிறத எழுதி கொடுக்கணும். சார்ட் யூஸ் பண்ணாலும் இதில் தான் யூஸ் பண்ண முடியும். அல்ஃபபெட்டிக்கலில் அது ஒர்க் அவுட் ஆகாது. சார்ட் யூஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு என்ன வேணும்னா, ராஜராஜன் தான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஓடி வந்தாருங்க, அடுத்து ஸ்டீஃபன் 18 செகண்ட்ல வந்தாரு, அடுத்து செலின் 19 செகண்ட்ல வந்தாரு, அடுத்து முத்துங்கிறவர் 22 செகண்ட்ல வந்தாரு. இப்படி அவுட்புட் வரும். இதை முடிச்சுட்டு வரீங்களா? முயற்சி பண்ணி எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணுங்க. இதுதான் டாஸ்க்.